கரூர்ல நாடி நரம்பெல்லாம் முறுக்கிற மாதிரி நாம எல்லாரும் ஒண்ணுதான் இந்த பிரிவினைவாதம் எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னாப்ல. எல்லாரும் ஒண்ணுதான். கரூருக்கு ஏன்டா 20 லட்சம், சூரஜுக்கு ஏன்டா 5 லட்சம்? ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? ஏன் இந்த பாரபட்சம்? ஏன் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இதுல இந்த ஒட்டுமொத்தமான கும்பலும் சேர்ந்து மீண்டும் காவல்துறை தான் பகல்ல கூட்டம் போடுவதற்கு அனுமதி கொடுத்தாங்க. காவல்துறை தான் இந்த மாதிரி நெருக்கடி கொடுத்தாங்கன்றான். முதல் நாள் மாலையில தான் இந்த சேலத்தை சார்ந்த பார்த்திபன், லெப்டினன்ட் கர்னல் பார்த்திபன் இருக்காப்ல இல்லையா, ஆர்மி ஆபீசர், அவர் வந்து காவல்துறை கொடுத்த எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனுமே எல்லா விதிமுறைகளுமே நாங்கள் ஃபாலோ பண்ணக்கூடியதான், எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு, அதனால நாங்க வந்து இன்னும் நிறைய நெறிப்படுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னு சொல்லி காவல்துறையை புகழ்ந்திருக்கான். இவன் எப்படி கரூருக்கு வந்த உடனே காவல்துறைக்கு நன்றின்னு சொல்லி விஜய் சொன்னாரோ அதே போல அந்த சேலம் பார்த்திபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். இப்போ காவல்துறை தான் சொல்லிச்சுக்கிறான். இவன் எழுதி கொடுத்த அனுமதியிலேயே 12 மணிக்கு விஜய் வந்து அங்க நட்ட பகல்ல வந்து நொட்டுவாரு அப்படின்னு எழுதி கொடுத்துக்கிறான். 12 மணிக்கு விஜய் வருவார்னு எழுதி கொடுத்து விட்டு காவல்துறை தான் சொல்லிச்சுக்கிறான். செத்தா காவல்துறை